இங்க 2 சொல்யூஷன் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏ அண்ட் பின்னு வந்து வச்சுப்போமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம வந்து ஏ சொல்யூஷன் வச்சுப்போம். இது வந்து நமக்கு வந்து பி சொல்யூஷன் வச்சுப்போம். இத ஏ அண்ட் பி 2யும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் வந்து அது வந்து ஆசிட்டா இருக்குமா, பேஸா இருக்குமான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஆசிட்டா இருக்கணும், இல்ல பேஸா இருக்கணும் எத டிட்டர்மைன் பண்ணணும்? H+ அயானோ, இல்ல OH- அயானோ தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இங்க சொல்யூஷன் ஏ வந்து நமக்கு வந்து பேஸ். அது நெறைய OH வந்து நமக்கு வந்து குடுக்கக்கூடியது. சொல்யூஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட். அது நெறைய H+ வந்து நமக்கு குடுக்கக்கூடியது. அப்ப நீங்க 2யும் வந்து மிக்ஸ் பண்றீங்க. அப்ப 2யும் மிக்ஸ் பண்ணும்போது, அப்ப ஏ சொல்யூஷன்ல எத்தன OH வந்து இருக்குது? பி சொல்யூஷன்ல எத்தன H+ வந்து இருக்குது? அப்ப ஒரு OH, ஒரு H+ கூட ரியாக்ட் பண்ணி அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்ப எது ரிமைனிங் வந்து எக்ஸஸா இருக்குதோ, அதான் நமக்கு வந்து pH வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகே. அப்ப நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த சொல்யூஷன்ல எத்தன OH இருக்குது? எத்தன H+ வந்திருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அத கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, முதல்ல வால்யூம். ஓகேவா? MV வந்து நமக்கு வந்து MV தான் ஃபார்முலா. மோல்ஸ் இன்டு வால்யூம். அப்ப மோல்ஸ் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 0.2 குடுத்திருக்காங்க. வால்யூம் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 10 ml வந்து குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எத்தன OHன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? அப்ப நம்ம என்னன்னா, ஒரு மாலிக்யூல் 2 OH வந்து நமக்கு வந்து குடுக்குது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்டு 2 ஆல வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப இன்டு 2 போட்டீங்க அப்படின்னா, அங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு இன்ட் வந்து இருக்குது. இன்டு நீங்க 2 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? 0.2 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2. அப்ப வந்து 4 வந்து கிடைக்குது. அப்ப வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 4 மில்லி மோல். அது வந்து மோல் கிடையாது, மில்லி மோல். ஓகேவா? சோ மில்லி மோல் தான் ஆன்சர் வந்து வரும். அதே மாரி இங்க நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.1, வால்யூம் வந்து 25. இங்க நம்ம வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஒரு H+ நமக்கு வந்து குடுக்க போகுது. அப்ப இன்டு நமக்கு என்ன 1 வந்து வரும். அப்ப இத நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2.5 மில்லிமோல் வந்து கிடைக்குது. 2.5 மில்லிமோல். அப்போ OH- நமக்கு எவ்வளவு இருக்குது? 4 மில்லிமோல் வந்து இருக்குது. H+ எவ்வளவு இருக்குது? 2.5 மில்லிமோல் இருக்குது. அப்ப எது அதிகமா இருக்குது? OH- தான் நமக்கு அதிகமா இருக்குது. அப்ப அந்த ரிசல்ட் சொல்யூஷன் வந்து பேஸா தான் நமக்கு வந்து இருக்க போகுது. எவ்வளவு OH வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்குது? 4 மைனஸ் 2.5 1.5 மில்லிமோல் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்குது. 1.5 மில்லிமோல் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்குது. அப்ப எவ்வளவு வால்யூம்ல வந்து இருக்குது? இது ஒரு 10 ml, இது நமக்கு வந்து 35 ml. அப்போ 35 mlல 1.5 இன்டு 1.5 மில்லிமோல் என்ன இருக்குது? OH வந்து அதிகமா இருக்குது. அப்போ 1 லிட்டர்ல நமக்கு வந்து எவ்வளவு இருக்குது? அப்படின்னும்போது நமக்கு வந்து ஒரு OH- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ OH- கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? POH வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ POH which is equal to minus log of வந்து பார்த்தீங்கன்னா OH minus கான்சன்ட்ரேஷன். அப்போ POH வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? pH வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ 14 வந்து நீங்க POH மைனஸ் பண்ணீங்கன்னா pH வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். உங்களுக்கு டீடைல்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க.